அடுத்தது மீன ராசி. அதாவது 12 ராசியில் நிறைவு ராசி, கடைசி ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? மீனராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 5ஆம் வீட்டில் தான் சுக்கிர பகவான் இருக்காரு. 7ஆம் பார்வையா 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீடுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உண்டான காரணம் 5ஆம் பாவம், 5ஆம் வீடு. அந்த மாதிரி எந்த போட்டினாலும் சரி, எந்த போட்டினாலும், இப்போ ஒரு போட்டி நடக்குது, அதுல அவங்க கலந்துக்கிட்டதே கிடையாது, அந்த கேம் அவங்க விளையாண்டதே கிடையாது, ஆனா அவங்க போய் விளையாண்டாங்க, முழு முயற்சியா தன்னம்பிக்கையோட விளையாண்டாங்கன்னா அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்கு கடவுள் வழிபாடு இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனாலும் இவங்களுடைய மனம் முருகி வேண்டுறது எங்கனாலும் வேண்டுவாங்க. வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே, அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ, அதனால் அதில் வர 12 ராசிகளுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்குறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க, அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா? வாங்க, யோக பிரபாவை பார்ப்போம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, ஜோதிடத்தில் என்ன பிரச்சனைனாலும் சொல்லிட போகிறீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்னாலும் நீங்கள் சொல்லிட போகிறீங்க. நிச்சயமாம்மா. டேரட் ரீடரும் பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம்மா, டேரட் ரீடரும் பார்க்குறேன். வெரி குட். அது எப்படி இந்த கார்டு வச்சு அழகாக சொல்லிடுவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா 72 கார்டு இருக்கும். அந்த கார்டில் வந்து நம்மளுடைய அதாவது ஏற்கனவே போன அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இல்லை இப்போ என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்குது அப்படிங்கிற 3 காலத்துக்குமே நம்ம பார்த்துடலாம். பாருங்க, அவங்க வந்து டேரட் ரீடரு அவ்வளோ அழகாக சொல்லுவாங்களாம். பட் இன்னைக்கு அவங்க அதை எடுத்துகிட்டு வரல. கரெக்டாக இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல. ஆனால் அடுத்த வாட்டி அவங்கள விட மாட்டோம், எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த டேரட் ரீடர் மூலிமா நம்ம நிறைய விஷயங்களை பயனடையணும், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் இல்லையாடா? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஜீவன், அருமையான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து சுக்கிர பயிற்சி நம்ம இல்லையா இந்த வாட்டி பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்லையா. சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதோட பலன்கள் 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வரப்போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். சுக்கிர பயிற்சினா பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வருது. அதாவது அப்படி ஒரு 10 நாள் வருமா? அதாவது ஒன் மந்த்மா, 1 மந்த் தான் சுக்கிர பயிற்சி நடக்கும். அது மட்டும் இல்லாம புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருக்கிற சுக்கிர பகவான், அதாவது மிதுன ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் கடகத்துக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு போறாரு. அதுதான் சுக்கிர பயிற்சி. அப்படி பண்ணும்போது பொதுவாகவேவும் சுக்கிரனை நம்ம எதுக்கு காரகத்துவமா சொல்லுவோம்னா பெண்களுக்கு சொல்வோம். பெண்கள் நறுமண பொருட்கள், புதிய வீடு, புதிய முயற்சி, ஒரு ஆடை ஆபரணம் புதுசா வாங்குறது, வீடை வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வீடை வந்து கொஞ்சம் நல்லா மாடலா மாத்தணும்னு சொல்லி மாத்துவாங்க. இந்த மாதிரி விஷயம். அதாவது
ஃபுல்லாக இது வந்து பெண்களுக்கான விஷயம். பெண்கள் தான் மோஸ்ட்லி. பாருங்க, ஆண்கள் கிடையாது, பெண்கள் எங்களுக்காக நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதனால பெண்கள் எல்லாரும் கவனமா பாருங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு தானா, ஓகேவா? இதுல சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி வந்து பொதுவா அந்த நகை ஆபரணத்துல வீடுல மட்டும் மாற்றம் இல்லாம தொழில்னு சொல்லி பார்த்தோம்னா கலைத்துறை, நாடக தொழில்ல, மேலும் இந்த அந்த சினிமா, ஒரு கவிதை, ஒரு புத்தகம்னு சொல்ற மாதிரியான அனைத்து விஷயத்திலுமேவும் புதிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போறதுதான் சுக்கிர பகவான். சூப்பர். இந்த காலகட்டத்துல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நறுமணம் சார்ந்த பொருட்களோட வியாபாரம் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து நறுமணத்துக்கு ஒரு அதிபதி. ஸோ சென்ட் ஃபேக்டரியா இருக்கட்டும், புதுசா இருந்து ஊதுபத்தில இருந்து எல்லா அதனுடைய பொருளாதார முன்னேற்றமும் அதிகமா கொண்டு போற மாதம்னா நம்ம சுக்கிர பயிற்சியை சொல்லலாம். சூப்பர். அடுத்தது மீன ராசி. அதாவது 12 ராசியில நிறைவு ராசி, கடைசி ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? மீனராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 5ஆம் வீட்டில் தான் சுக்கிர பகவான் இருக்காரு. 7ஆம் பார்வையா 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீடுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியம் இவங்களுக்கு அருமையா இருக்குன்னு அர்த்தம். இவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கு மீனராசிக்காரவங்களுக்கு. இவங்களுடைய குலதெய்வம் இவங்களுடைய இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பெரிய அருள் ஆற்றல் கிடைச்சவங்க தான் மீனராசிக்காரவங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு உண்டான காரணம் 5ஆம் பாவம், 5ஆம் வீடு. குழந்தைக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தராரு இந்த சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் பகவான். ஓகே, இது எல்லாமே ஓகே, ஓரளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. இன்னும் ரொம்ப நம்ம பார்க்கறது 11ஆம் வீடு. 11ஆம் வீடு மூத்த சகோதரர் மூலமா ஒரு வெற்றி, லாபத்தை கொடுக்குது. என்ன போட்டினாலும் நடக்கட்டுமே. ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா அந்த போட்டியில கண்டிப்பா வின் பண்ணவங்கள என்ன ராசி கேட்டா மீன ராசியா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த போட்டினாலும் சரி, எந்த போட்டினாலும் இப்போ ஒரு போட்டி நடக்குது அதுல அவங்க கலந்துக்கிட்டதே கிடையாது, அந்த கேம் அவங்க விளையாண்டதே கிடையாது. ஆனா அவங்க போய் விளையாண்டாங்க, முழு முயற்சியா தன்னம்பிக்கையோட விளையாண்டாங்கன்னா அவங்க தான் வின் பண்ணுவாங்க. வெரி குட். ஏன்னா மீனராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட்ல இருப்பாங்க. இதை பண்ணணும், நம்மளுக்கு வரவே வராதுன்னு சொன்னதை வர வைக்கணுங்கிறத ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அப்படி ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி வந்து ரொம்பவே கை கொடுக்கும். கூடயே இருக்கு, ஏன்னா குலதெய்வமே கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க என்னனாலும் பண்ணு, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை சுக்கிர பெயர்ச்சி கொண்டு வராங்க. வெரி குட். அவங்க வழிபடுற தெய்வம் அதா இருக்கா? இவங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா கோவிலுக்கு போய் சும்மா சுத்தி பார்க்க போற மாதிரி போவாங்க. அதாவது இவங்களுக்கு கடவுள் வழிபாடு இருக்குது எல்லாமே ஓகே, ஆனாலும் இவங்களுடைய மனம் முருகி வேண்டுறது எங்கனாலும் வேண்டுவாங்க. நான் கோவில் கருவறையில தான் நான் போய் வேண்டணும், இல்ல இங்கதான் வேண்டணுங்கிற ஒரு வரைமுறையே இவங்களுக்கு கிடையாது. வீட்டுல இருந்து கூட எந்த இடத்துல இருக்காங்களோ, நார்மலா ஒரு பஸ்ல போய்க்கு இருந்தாலும் சரி, கண்ணை மூடி கண்ணீர் மல்க வேண்டுவாங்க. அந்த வேண்டுதல் வந்து நீ எந்த இடத்துல இருந்து வேண்டேன்னு முக்கியம் கிடையாது. உன்னுடைய வேண்டுதல் உன்னுக்கு எப்படி இருக்கு, நீ எப்பேற்பட்டவன் சொல்லி அதுக்குண்டான கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எங்கனாலுமே இருக்கும். மெயினா நான் இவங்க என்ன வழிபாடு சொல்றேன் அப்படின்னா சுக்கிர பகவான் வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் சொல்றேன். இந்த 2 வழிபாடுமே சிறப்பானதா இருக்கும். அது பண்ணாலே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. டவுட் இருக்கு, என் ஜாதகம் பார்க்கணும் யோக பிரபா கிட்ட அப்படின்னீங்கன்னா நம்ம வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் யோகா பிரபா கிட்ட பேசலாம், நேர்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அங்கே போய் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பேசுவாங்க. வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க, இவ்வளோ நல்லாயிருக்கு இந்த சுக்கிர தசை, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.